ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, கேவுர் மாவு வந்து ஒரு கப்புக்கு கேவுர் மாவு எடுத்துருக்கேன். நம்ம வீட்டிலே அரைச்ச பொடி. அதை வச்சு நான் இன்றைக்கி ஒரு புது டிஷ்ஷு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற டிஷ்ஷு பண்ண போகிறேன். அது எப்படி செய்ய போகிறது, எப்படி பண்ண, எப்படி சாப்பிட்றதுன்றதை நான் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ஒரு கப்பு மாவு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். வந்து ஒரு நம்ம அதுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்றது தெரியும். நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு தகுந்த மாரி நம்ம தண்ணி ஊற்றி ரொம்ப இலக்காக பிசையக்கூடாது. உருண்டை வர பக்குவத்துக்கு நம்ம வந்து இந்த மாவு பிசைஞ்சிக்கலாம். இது பிசைஞ்சு எந்த பக்குவம் வருதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குதுன்னான்றதால பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம வந்து வெந்துச்சா வேவலையான்னு எப்படி பார்க்குறதுன்னா, நம்ம வந்து இந்த ஸ்பூனில் வந்து இப்படி குத்தி பார்த்தா வெந்துச்சு வேவலைன்றது தெரியும். பாருங்கள், ஸ்பூனில் ஓட்டில் க்ளீனாக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வானில் வச்சுக்கிறோம். டீ கிளாஸில் ஒரு 1/4 கிளாஸு தண்ணி ஊற்றினா போதும். நான் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். நம்மளுக்கு வந்து இனிப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போடலாம். நாங்கள் வந்து மீடியமான இனிப்பு எடுப்போம். அதுக்காக வந்து ஒரு கட்டின்றதில் ஒரு மீடியமான சைஸுக்கு எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம சிம்மில் வச்சு நல்லா அது உருவிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பக்குவத்துக்கு வராது. கெட்டியாக இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், ஒரு மீடியமான எடுத்துருக்கிறேன் நான். இது மீடியமாக ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இப்போ அந்த வெல்லம் பாவு எடுத்ததில் இந்த உருண்டைங்களை அது உள்ளே போட்டு விடலாம். நம்ம செஞ்சது எல்லாமும் இது உள்ளே போட்டுட்டோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து அதிலே வச்சா அந்த வெல்லமெல்லாம் அதில் ஊறும். அதுக்காக அதில் வைக்கிறது. நம்ம வந்து தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் மேலே லைட்டாக தூவி விடலாம். துருவி வைக்கணும். நம்ம மிக்சியில் போடக்கூடாது.